அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2024. இந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த செப்டம்பர் மாதம் துலாம் ராசி மற்றும் துலாம் ராசியுடைய நட்சத்திரங்களான சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மாதத்துல கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்றாரு. 6ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல குரு பகவான், 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 10ஆம் இடத்துல புதன் பகவான், 11ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சியோட சஞ்சாரம் செய்றாரு. மேலும் 12ஆம் இடத்துல சுக்கிரன் கேது கன்ஜெக்ஷன் பிளஸ் குரு பார்வை. இதுல வந்துட்டு சுக்கிர பகவான் நீச்சமா சஞ்சாரம் செய்வார். அடுத்ததான் இந்த மாத கிரகங்கள் ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா 4ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரிய பகவானோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. அதுவே ஆட்சியோட இருக்க சூரியனோட புதனுடைய கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது 4ஆம் தேதிக்கு மேல இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 16ஆம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மேலும் கேது சுக்கிரனோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து கரெக்டா 18ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து நம்முடைய சுயஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு. மேலும் 18ஆம் தேதிக்கு மேல நம்முடைய ராசிநாதன் நம்முடைய ராசியிலே சஞ்சாரம் செய்யறது ஒரு சிறப்பு. ஃபைனலா 23ஆம் தேதி மீண்டும் புதன் பகவான் ஒரு டிரான்சிட் பண்ணுவாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி 12ஆம் இடத்துல ஆட்சி ஆயிடுவாரு. இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான கிரக நிலைகள். இப்போ இந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்துல 10ஆம் இடத்துல புதன் பகவான் மாதத்தோட ஸ்டார்டிங்ல சஞ்சாரம் செய்வாரு. அதனை தொடர்ந்து 11ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி. இது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். மேலும் 9ஆம் இடத்துல செவ்வாய் 2 7ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது ஒரு சிறப்பு. மேலும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல அஷ்டம குருவா இருக்காரு. மேலும் குரு பகவான் நமக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில சிறப்பு தான். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில புதிய முயற்சிகளை செய்து அதுல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் புதிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக ஏற்படும். மேலும் இந்த மாதத்துல இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சம்பள உயர்வு இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம். 11ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியா இருக்கிறதுனால சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம். மேலும் 18ஆம் தேதி வரைக்கும் முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முடிவுகளையோ அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். ஏன்னா சுக்கிரன் நீச்சமா 18ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் செய்வாரு. அவை அந்த காலகட்டங்கள்ல திடீர்னு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். நீங்க பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தொழிலை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் உதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த தொழில உள்ளவங்க 18ஆம் தேதி வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் பொறுமையோட செயல்படுறது நல்லது. ஏன்னா சுக்கிரன் நீச்சமா இருக்கிறது கொஞ்சம் தவறுதலான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுத்து தேவையில்லாத குழப்பத்தை போய் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எனவே 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோட தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல செயல்படுறது நல்லது. மற்றபடி தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இந்த மாதத்துல சூரிய பகவான் 11ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறதுனால புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அது நமக்கு ரொம்ப ஃபேவராவே அமையும். அடுத்ததா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துல சூரியன் ஆட்சி, ஆனா சனி பகவான் 5ஆம் இடத்துல வக்ரம், மேலும் 6ஆம் இடத்துல ராகு பகவான், மேலும் 12ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம், மேலும் கேது பகவானும் 12ஆம் இடத்துல. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல பொருளாதாரம் சார்ந்த வகையில வரவு சிறப்பா இருக்கும். ஏன்னா சூரியன் ஆட்சியா ஒரு 16 நாட்கள் நமக்கு ரொம்ப ஃபேவரா சஞ்சாரம் செய்றாரு. மேலும் புதனும் இந்த மாதத்துல கரெக்டா 4ஆம் தேதி கிட்ட நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. விரையாதிபதியோட கன்ஜெக்ஷன் ஆனாலும் சூரியன் ஆட்சியா இருக்கிறதுனால பொருளாதாரத்தை கரெக்டா மேனேஜ் பண்ண முடியும். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு அமைந்து விடும். எனவே பொருளாதாரம் சார்ந்த வகையில 16ஆம் தேதி வரைக்கும் பெருசா மைனஸ் இல்ல. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான பொருளாதார சூழ்நிலைகள் அமைந்துவிடும். 16ஆம் தேதிக்கு மேல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். விரைய செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதத்துல அளவுக்கு மீறிய செலவுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. மேலும் மாதத்தோட ஸ்டார்டிங்ல சுக்கிரன் நீச்சமா இருக்காரு அப்படிங்கிறதுனால தேவையில்லாத தண்ட விரை செலவுகளை மேற்கொள்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே நீங்க என்ன பொருட்கள் வாங்குறீங்க, எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கணும். மேலும் கேது பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யற காலகட்டங்கள்ல பொதுவா பார்க்கும்போது வரவுக்கு மீறிய செலவுகளை கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதத்துல குரு பார்வை 12ஆம் இடத்துல பதிகிறதுனால ஓரளவுக்கு நிலைமைகள் கண்ட்ரோலா இருக்கும். எனவே 11ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியா சஞ்சாரம் செய்யறதுனால மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசா வீக்கா இல்ல. ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இந்த பொருளாதாரம் சார்ந்த
சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. குறிப்பா யாருக்கும் கடன் உதவி பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான். யாருக்கும் கடன் உதவி பண்ணக்கூடாது. மேலும் 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய ஒரு சிந்தனையும் வரலாம். யார்கிட்டயாச்சும் நம்ம பண உதவி கேட்கலாம் அப்படிங்கிற சிந்தனையும் வரலாம். மேலும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஆல்ரெடி வாங்கின கடனை கட்டி முடிக்கிறதுக்கான சிந்தனைகள் வரும். எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல பொருளாதார வரவு இருக்கும். ஆனா அது கையில தங்காது, டக்குன்னு அது ஏதோ செலவாகிற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை பயனுள்ள செலவுகளா மாற்றிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா ஆல்ரெடி வாங்கின கடனை கட்டி முடிக்கிறது இந்த மாதத்துல சிறப்பான பலன்களை செய்யும். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது கடன் சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிடுவாரு. ஆல்ரெடி கடன் வாங்கியிருக்கோம், நிறைய வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற அந்த பயத்தை கிரியேட் பண்ணி ஆல்ரெடி வாங்கின கடன் எல்லாம் கட்டி முடிக்க வைப்பாரு. அது நமக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற ராகுவால ஒரு ஃபேவர்னஸ் இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ பரவாயில்ல பொருளாதாரம் சார்ந்த வகையில, மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சிக்கனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த மாதத்துல நீங்க கடைபிடிக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக குடும்ப சூழ்நிலை இந்த மாதத்துல எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல, மேலும் 2ஆம் இடத்தை குரு பார்வை ஆட்சி செய்து அது சப்தம பார்வையில குரு பகவான் பார்க்கிறாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல ஃபேமிலி ரிலேட்டடா பெருசா குழப்பம் இல்ல. ஃபேமிலிட்ட இருந்து ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கும். ஆனா செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த தந்தை சார்ந்த உறவுகள்ல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. என்னதான் செவ்வாய் பகவான் நமக்கு 2ஆம் அதிபதி பிளஸ் 7ஆம் அதிபதியாவே இருந்தாலும் செவ்வாய் வந்துட்டு ஒரு கோப கிரகம், முன்கோபம் அதிகமா செவ்வாய் வரும். எனவே இந்த 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யற காலகட்டங்களில் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா செயல்படுறது நல்லது. தந்தை கூட பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும், பொறுமை காக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் 2ஆம் அதிபதி அவர் 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால தந்தையோட ஏதாச்சும் ஆர்குமெண்ட்ஸ் கிரியேட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா செவ்வாயுடைய பார்வை அப்படிங்கிறது நம்மளுடைய ராசிக்கு 3ஆம் இடம், மேலும் 4ஆம் இடத்து மேல பதியும். ஆகவே இந்த காலகட்டத்தில் இந்த இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கணும். ஏன்னா அந்த 3ஆம் இடத்தை இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆகவே இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. அதனை தொடர்ந்து 4ஆம் இடத்தை தாயார் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த தாயார் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. மேலும் இந்த மாதத்துல பார்த்தோம்னாக்கா 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வக்ரமா இருக்காரு. ஆகவே தாயாரோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம தாயாரை அரவணைச்சு பொறுமையோட செயல்படுறது நல்லது. ஏன்னா 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது சிறப்பு. ஆனா இப்ப வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தாயாரோட ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம். மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தங்கள் வந்துட்டு போகலாம். ஆகவே இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தளவுல குடும்ப சூழ்நிலை சற்று அமைதியா காணப்படும். ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்துல, 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல பாகியஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல முக்கியமான ஒரு மாற்றங்கள், முக்கியமான சுப விஷயங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், மேலும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள், மகிழ்ச்சிகரமான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாதத்துல சிறப்பான முறையில கிரியேட் ஆகும். ஆனா அந்த பேச்சு வார்த்தைகள்ல மட்டும் பொறுமை காக்கிறது, நிதானமா செயல்படுறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல ஃபேவரா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல பாகியஸ்தானத்துல. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல திருமண முயற்சி சார்ந்த பேச்சுவார்த்தைகளை நீங்க செயல்படுத்தலாம். ஆனா 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருந்து வக்ர பார்வை 7ஆம் இடத்துல செலுத்துறதுனால ஒரு சில தடை தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது. முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள் திருமண முயற்சி சார்ந்த வகையில் எதுவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா சுக்கிரன் 18ஆம் தேதி வரைக்கும் நீச்சமா சஞ்சாரம் செய்வாரு. நம்முடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல நீச்சமா இருக்கிறது கொஞ்சம் குற்றம். எனவே சற்று பொறுமையா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் 18ஆம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சி சார்ந்த முக்கியமான முடிவுகளை பண்றது, திருமண முயற்சி சார்ந்த வகையில எடுத்த இந்த முயற்சிகளுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கிறது, இதெல்லாமே 18ஆம் தேதிக்கு மேல நீங்க எதிர்பார்க்கலாம். எனவே இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுடைய முயற்சிகளுக்கான ஒரு காலகட்டமா எடுத்துக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக திருமண மாணவர்களுக்கு பார்க்கும்போது இந்த மாதத்துல 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல, அது நமக்கு எவ்வளவோ ஃபேவரா தான் இருக்கு. குரு பார்வை 2ஆம் இடத்துல சிறப்பா பதியுது, அதுவுமே நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. ஆனா சுக்கிரன் மட்டும் நீச்சமா சஞ்சாரம் செய்யறாரு. அவை 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இதுல கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது. மேலும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணையோட சற்று சகிப்புத்தன்மையோட செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாம கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் 18ஆம் தேதிக்கு மேல சுக்கிர பயிற்சிக்கு பிறகு சுக்கிரன் ஆட்சியா சஞ்சாரம் செய்வாரு நம்முடைய ராசியில. அந்த காலகட்டங்கள்ல வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி வாழ்க்கை துணையோட ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். எனவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை சற்று பொறுமையா செயல்படுறது நல்லது. செவ்வாய் பாகிய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால பெரிய அளவிலான குழப்பங்கள் எதுவும் ஏற்படாது. ஆனா சுக்கிரன் நீச்சமா இருக்கிறதுனால அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாச்சும் தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலா செயல்பட்டா இந்த மாதம் இந்த திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிறப்பான மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், குழப்பங்கள், கஷ்டகரமான சூழ்நிலைகள், வருத்தகரமான மனநிலைகள், இது எல்லாமே
எல்லாமே 18ஆம் தேதிக்கு மேல நிவர்த்தி ஆயிடும். அவை 18ஆம் தேதி வரைக்கும் பொறுமை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும். அடுத்ததாக குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். இது நமக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்கு. மேலும் இந்த மாதத்துல சூரிய பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல பதியும். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புதன் பகவானுடைய பார்வையும் 5ஆம் இடத்துல பதியும். விரையாதிபதியுடைய பார்வை 5ஆம் இடத்துல பதிகிறது. இந்த குழந்தை பாக்கியத்துல விரைய செலவுகளோட மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஆனா 5ஆம் இடத்துல சனி இருக்கிற வரைக்குமே கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடுமாற்றங்களும் தடை தாமதங்களும் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த வக்ர பயிற்சி முடிகிற வரைக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில மன வருத்தப்படாம இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ரொம்ப அதையே நினைச்சு கவலைப்படுறது, அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல ஏதாச்சும் சொல்றாங்கன்னு அதை கேட்டுட்டு வருத்தப்படுறது, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இல்லாம இருந்தா நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம். எனவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல மருத்துவ பரிசோதனைகளோட நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா சற்று பொறுமையா செயல்படுறது நல்லது. ஏன்னா இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிற காலகட்டம் முடிகிற வரைக்கும் சற்று குழப்பகரமான சூழ்நிலை தென்படுற மாதிரி இருக்கும். ஆனா இது டெம்பரவரி தான். அதனால அதை நினைச்சு நீங்க பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்ததாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இதுலயும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல விரையாதிபதியுடைய பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்து மேல சப்தம பார்வையா பதியும். ஆகவே 4ஆம் தேதிக்கு மேல பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் இந்த மாதத்துல ஆல்ரெடி குழந்தைகள் ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டு இருக்காங்கனாக்கா இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து இப்ப மீண்டு வருவாங்க. 4ஆம் தேதிக்கு மேல ஒரு சில மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு ரெமெடி கிடைச்சிடும். அது நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துக்கலாம். எனவே இந்த மாதம் ஏதோ கொஞ்சம் அலைச்சலா கொஞ்சம் மருத்துவ செலவுகளோட போற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைய ஆரம்பிக்கும். அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. மேலும் இந்த மாதத்துல புதன் பகவானுடைய பார்வையும் சூரிய பகவானுடைய பார்வையும் 5ஆம் இடத்துல பதிகிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. மேலும் 5ஆம் இடத்துக்கு சனி வந்த காலகட்டத்திலிருந்து பிள்ளைகளால நிறைய பேருக்கு ஒரு சில மன வருத்தங்கள்லாம் ஏற்பட்டிருக்கலாம். அது ஒருத்தருக்கு ஒரு டிராக்ல இருக்கும். ஏஜ் வைஸாவும் டிஃபர் ஆகும். ஆனா ஏதோ ஒரு வகையான மனக்கலக்கம், மன வருத்தம் அப்படிங்கிறது பிள்ளைகளால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கலாம். சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் சற்றே குழப்பமான சூழ்நிலையில் தென்படுற மாதிரி இருக்கும். ஆனா அது டெம்பரவரி தான். அதை நினைச்சு பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம். 5ஆம் இடத்துடைய அந்த சூழ்நிலைகள் மட்டும் கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. இந்த சனி பயிற்சி வரைக்கும் சற்று முன்ன பின்ன இந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த காலகட்டத்தில் சற்று பொறுமையா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும்னு தோணுது. அதே போல 5ஆம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிற காலகட்டங்கள்ல இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு சில குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகும். பூர்வீக சொத்து சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்கள் வந்துட்டு போகலாம். ஆகவே அதுலயே நீங்க கொஞ்சம் கவனமா பொறுமையா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஓவராலா அந்த 5ஆம் இடத்தை பொறுத்தளவுல அமைதியா பொறுமையா இருந்தாலே வரக்கூடிய பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். எதையும் நினைச்சு ரொம்ப பெருசா குழப்பிக்காம இருந்தாலே பிரச்சனைகள் தானா வந்துட்டு தானா விளைகிடும். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு பகவான் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்காரு. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை விலக்கி விடுவாரு. அது யார் ரூபத்துல என்ன பிரச்சனை வந்தாலுமே சரி, நீங்க யாரெல்லாம் எதிரியா பாக்குறீங்களோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க உங்க கண்ணிலே பட மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில பிரிச்சு வச்சிருவாரு. உங்களுடைய எதிரிகளை உங்க பக்கம் அண்ட விடாம உங்களை பிரிச்சு வச்சிருவாரு. உங்களுடைய மன வருத்தம் யார் ரூபத்தில் இருந்தாலும் அது தானாகவே சரி செய்யப்படும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான். அதனால பெருசா அலட்டிக்காம நியூட்ரலா நீங்க மாட்டும் உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை பண்ணிட்டு இருக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் புதன் இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னாக்கா கன்ஜெக்ஷன்ல தான் சஞ்சாரம் செய்றாங்க. அதுலயும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரியன் ஆட்சி, புதன் வந்து சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆவாரு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புதன் ஆட்சியாவும் சூரியன் வந்து கன்ஜெக்ஷன்லயும் சஞ்சாரம் செய்வாரு. ஆகவே இந்த காம்பினேஷனே கொஞ்சம் சிறப்பா தான் இருக்கு. ஆகவே கல்வி சார்ந்த வகையில இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகி படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிற காலகட்டம் அப்படிங்கிறதுனால சற்றே ஒரு சில குழப்பங்களும் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத மன வருத்தங்கள் மாணவ மாணவிகளுடைய மனதுக்குள்ள இருக்கலாம். இது இவர்களை கொஞ்சம் படிக்க விடாம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஃபீல் பண்றது வாய்ப்புகள் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தளவுல படிப்பு சார்ந்த வகையில முக்கியமான முடிவுகளை மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி ஆட்சியா இருக்காரு. மேலும் புதனை வந்து கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. அதே இந்த படிப்பு சார்ந்த வகையில முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகளை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நீங்க வச்சுக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி குறிப்பா 23ஆம் தேதிக்கு மேல கல்வி சார்ந்த வகையில விரைய செலவுகள் ஏற்படலாம். படிப்புக்காக ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அதுக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மற்றபடி இந்த 18ஆம் தேதி வரைக்கும் சற்றே குழப்பமான மனநிலை இருக்கலாம். நம்ம போறது சரியான பாதை தானா, நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது கரெக்டான விஷயத்தை தானா, நம்ம என்ன பண்றோனே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சற்று குழப்பமான மனநிலை இருக்கலாம். ஏன்னா சுக்கிரன் நீச்சமா இருப்பாரு. இந்த காலகட்டங்கள்ல நம்ம மேல நமக்கே டவுட் வரும். நம்ம செய்யறது கரெக்டான நமக்கே ஒரு சந்தேகமான ஒரு மனநிலை எல்லாம் வரும். இது காமன் தான். 18ஆம் தேதிக்கு மேல நீங்க எடுத்த முடிவுகள்லாம் கரெக்ட் தான் அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஆகவே மாணவ மாணவிகள் முடிவு எடுக்கிறதுல
குழப்பம் இல்லாம செயல்பட்டாலே இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா இருக்கும். ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா சுக்கிர பகவான் நீச்சமா விரயஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உடல் ஆரோக்கிய ரீதியா மன ஆரோக்கிய ரீதியா ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. குறிப்பா மன ஆரோக்கிய ரீதியா ரொம்ப அவேர்னஸா இருக்கணும். சரியான டயத்துக்கு சாப்பிடணும், சரியான டயத்துக்கு தூங்கணும். நிறைய பேருக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கலாம், நேரம் கடந்த உணவு முறை இருக்கலாம். ஏன்னா சுக்கிரன் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீச்சமா இருப்பாரு. ஆகவே இந்த நேரத்துல எதையோ யோசிச்சுக்கிட்டு மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க மன ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்தினாலே மற்ற விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். மேலும் இன்னும் கொஞ்சம் மைனூட்டா பார்த்தோம்னாக்கா சனி பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யற காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த இருதயம் சம்பந்தமான விஷயங்கள் மார்பக பகுதிகளில் சற்று கவனமா இருக்கிறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும். மேலும் 6ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறதுனால இடுப்பு பகுதி முதுகெலும்பு பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. மேலும் 8ஆம் இடத்துல குரு பகவான் அஷ்டம குருவா சஞ்சாரம் செய்யற காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த கழிவு நீக்க உறுப்புகள்ல சற்று கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததா செவ்வாய் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யற காலகட்டம் அப்படிங்கிறதுனால தொடை பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்கலாம். அதுலயும் சற்று கவனமா இருக்கிறது நல்லது. ஃபைனலா 12ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமா சஞ்சாரம் செய்யற காலகட்டம் அப்படிங்கிறதுனால மேலும் கேது பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யற காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த பாதம் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும். பாதத்துல ஏதாச்சும் வலிகளோ அப்படி இல்லைன்னா தேவையில்லாத காயங்களோ ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல சற்று கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். எனவே இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவுல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுலயுமே கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது. இதுதான் ரொம்ப பெரிய வீக்கா தெரியுற மாதிரி இருக்கு. மற்றபடி இந்த மாதம் மற்ற விஷயங்கள்லாம் சாதாரணமா ஹேண்டில் பண்ணிடலாம். அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப சிறப்பாவே நமக்கு இருக்கு. அஷ்டம குரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் நிறைய இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர மாதிரியான ஒரு அலைச்சல் மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கலாம். ஆகவே இந்த அஷ்டம குரு காலகட்டங்கள்ல உடல் ஆரோக்கிய ரீதியா அவேர்னஸா இருந்தாலே மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவராகவே இருக்கும். உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படாம உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். வாழ்த்துக்கள். மேலும் இதோட இன்னொரு சின்ன விஷயம், அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். மாத கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன போதிச்சிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நாங்க பிரசன்ட் பண்ணியிருக்கோம். இதுல சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா யாருக்கும் தனிப்பட்ட முறையில சொல்லப்பட்ட ஒரு கருத்து கிடையாது. ஒரு ராசி எடுத்துக்கிறோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் பொதுவா சொல்லியிருக்கிற ஒரு பலன்கள். இதுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரலாம், அப்படி இல்லைனாக்கா சுத்தமா பொருந்தாமல் கூட வரலாம். ஏன்னா நம்ம ஒருத்தரும் ஒரு சூழ்நிலையில பிறந்திருப்போம். மேலும் ஒரு தசா புக்திகள்ல டிராவல் பண்ணிட்டு இருப்போம். ஆகவே நம்மளுடைய 100% பிரிடிக்ஷன் எதுல நம்ம போய் கிளாரிட்டியா பார்க்கணும்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல தான். நீங்க உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, மேலும் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு, அதை எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் இந்த கோச்சார பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோட பொருத்தி அதன் பிறகுதான் நம்ம ஒரு கிளாரிட்டியா உங்களுக்குன்னு ஒரு பர்சனலான ஒரு பிரிடிக்ஷனுக்கு வர முடியும். ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்துக்கெல்லாம் ஆளாக வேண்டாம். ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்கிற பலன்கள் தான். மந்த்லி பிளானட்ல இப்படி இருக்கு, இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரெடிக்ஷன்ஸ் மட்டும்தான். இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க. அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவை இதுல சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியற மாதிரி இருந்தா அதுல கவனமா இருந்துக்கோங்க. ஸோ இந்த அவேர்னஸ்க்காக மட்டும்தான் நம்ம கொடுக்குறது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு 15 நாளுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாக்கா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியோ நமக்கு தெரிஞ்சிடும். ஆகவே அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இதுல சொல்லியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தென்படுதுனாக்கா அதுல விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கிறது. எனவே இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு 100% பலன்கள் கிடையாது. ஆகவே இந்த புரிதலோட இந்த கோச்சார பலன்களை பாருங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாருங்க. இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சுலாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்துக்கோங்க. இதுல ஏதாச்சும் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டு அதுல உங்களை நீங்க தக்க வச்சுக்கோங்க. உங்களுடைய பாதுகாப்பை தக்க வச்சுக்கோங்க. மேலும் நீங்க 100% பலன்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்ன அக்யூரேட்டா நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்துட்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களுக்கு விருப்பமான ஜோதிடத்தை கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மந்த்லி பிரிடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க. மேலும் இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா புரிதல் இல்லாம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆகவே தான் இந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன். அடுத்ததா பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளனேஷனோட ரிலீஸ் பண்ணியிருக்கோம். முடிய
உங்களுடைய வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஒரு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி, லக்னம், மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பலன்களை தெளிவா பாத்துக்கோங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட், உங்களை பற்றியும் உங்க வாழ்க்கையை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். டைம் இருக்கும்போது மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோலாம் நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. அந்த வீடியோஸை நீங்க மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. மேலும் நீங்க இந்த கோச்சார பலன்கள்லாம் தொடர்ச்சியா பாக்குறீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 மாதம் ஏதாச்சும் ஒரு சேனல்ல மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த மாதம் ஒரு சேனல், அடுத்த மாதம் ஒரு சேனல் இப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது. எனவே ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே அந்த சேனலை மட்டும் தொடர்ச்சியா பாருங்க. ஏன்னா ஒருத்தவங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அவங்க அனுபவத்துக்கு ஏற்றது போல ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததா இருக்கும். ஆகவே 4-5 சேனலை பார்த்து உங்களை நீங்க குழப்பிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனல்ல நீங்க டோட்டலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும்னு எனக்கு தோணுது பர்சனலா. ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்துட்டு ஜோதிடம் சார்ந்த வகையில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு. இந்த கன்ஃபியூஷனான அந்த ஒரு சொசைட்டில நீங்க தெளிவா இருந்துக்கணும். உங்களுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்க, நீங்க யாருடைய பலனை பார்த்தா தெளிவடைவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால எல்லா வீடியோவும் பார்க்காம எல்லா சேனலையும் பார்க்காம ஏதாச்சும் ஒரு சேனல்ல ஒரு 3ல இருந்து 4 மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு அதுலயும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது பிறக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy.